எல்டிடி அமைப்புக்கு எந்தெந்த நாட்டிலிருந்து உதவி கிடைத்தது அல்லது எந்தெந்த நாட்டிலிருந்து போர் முறைகளை கற்றார்கள்? எல்டிடி அமைப்பானது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தனி தமிழருக்கான மாநிலத்தை உருவாக்க முனைந்த ஒரு ஆயுத அமைப்பாகும். 1976ஆம் ஆண்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பவரால் அமைக்கப்பட்ட இந்த அமைப்பு தனக்கான தனி அரசாங்கம், கடற்படை மற்றும் விமானப்படையை கொண்டிருந்தன. இலங்கை அரசுடன் நெருக்கடியான உள்நாட்டு போரை 3க்கும் மேற்பட்ட தசாப்தங்களாக நடத்தினர். இந்த போராட்டம் பெரிய உயிரிழப்புகளுக்கும் மக்கள் இடம்பெயர்வுகளுக்கும் வழிவகுத்தது. இலங்கையின் வரலாற்றில் தமிழ் மக்களுக்கு நிலையான பாதிப்பை ஏற்படுத்தியது. இப்படி வலிமை வாய்ந்த எல்டிடி அமைப்புக்கு எந்தெந்த நாட்டிலிருந்து உதவி கிடைத்தது அல்லது எந்தெந்த நாட்டிலிருந்து போர் முறைகளை கற்றார்கள் என்பது பற்றி பார்ப்போம். 1980களில் இந்தியாவின் உளவுத்துறையானது தமிழீழ கூட்டுப்படைகளுக்கு பயிற்சி அளித்தது. ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவிகளை வழங்கியது. தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளில் இதற்கான முகாம்கள் அமைக்கப்பட்டன. அடுத்ததாக லிபியா. 1980களின் தொடக்கத்தில் எல்டிடி உறுப்பினர்களுக்கு லிபியாவில் பயிற்சி அளிக்கப்பட்டது. அம்மர் கடாஃபியின் ஆட்சியில் போன்ற பல போர்க்குழுக்களை அந்த நாடு ஆதரித்தது. அடுத்தது மியான்மர் கிளர்ச்சி தலைவர்கள் மூலம் எல்டிடி ஆயுதங்களை பெற்றது மற்றும் சில பயிற்சிகளையும் பெற்றுக்கொண்டது. வடகொரியா. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின்படி வடகொரியா எல்டிடி படைத்தொகுதிகளுக்கு ஆர்ட்லரி மற்றும் சிறு ஆயுதங்களை வழங்கியது. தலிபான்கள். எல்டிடியினருக்கு தலிபான்களிடமிருந்து பயிற்சி பெறப்பட்டது. இவை கிளர்ச்சி போர் நுட்பங்கள், அதாவது கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக்ஸ் மற்றும் குண்டு தயாரிப்பு நிபுணத்துவம் போன்றவற்றை மையப்படுத்தி வழங்கப்பட்டது. அடுத்தது பாகிஸ்தானின் ISI சில சமயங்களில் எல்டிடியினருக்கு மறைமுக ஆதரவை கொடுத்தது. முக்கியமாக இந்தியா தாக்கத்தை எதிர்ப்பதற்காக இந்த ஆதரவு வழங்கப்பட்டது. அடுத்தது செச்சனிய கிளர்ச்சியாளர்களிடம் இருந்து ஏர்பன் கொரில்லா வார்ஃபேர் மற்றும் குண்டு தயாரிப்பு நிபுணத்துவம் பற்றி எல்டிடியினர் பயிற்சி பெற்றனர். அடுத்தது ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் குண்டுவெடிப்பு உற்பத்திகள் பற்றிய தகவல்களை பரிமாறியதாகவும் ஆவணங்கள் உள்ளன. இதற்கு உறுதுணையாக இலங்கை தமிழ் வம்சாவளி மக்களான கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள தமிழ் சமுதாயங்கள் எல்டிடியினருக்கு முக்கிய நிதி ஆதரவு அளித்தன. இலங்கை அரசால் விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் இன்றும் சர்வதேச ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தமிழ் மக்கள் தங்கள் உரிமைக்காக குரல் கொடுத்த வண்ணமே உள்ளனர். இதுபோன்ற தகவல்களோடு இணைந்திருக்க மறக்காமல் எங்களை ஃபாலோ செய்யுங்கள்.